நீங்க வாங்க. பயமா இல்லையே? இல்ல. இப்படி மேடையில் ஏறி எனக்கு இப்படியா நடந்துன்னு சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கும். அப்படித்தானே? இல்ல, இது உண்மையினால சொல்றது வெக்கம். உண்மையினாலே நான் சொல்ல பயம் இல்லாமல் சொல்லுகிறேன். கரங்களை தட்டுங்க பாப்போம். இந்த பிள்ளை வந்து நான் கொழும்புல இருந்து இந்த கூட்டத்துக்காக செபிச்சு கொண்டிருந்தேன். அம்மா டக்குன்னு உட்கார வைங்க. தம்பி தம்பி வாசல் விட்டு தள்ளி உட்காருங்க ராஜா. ஏன் விழுந்தாங்க? பாய் ஒன்று போடுங்களேன். இந்த இடத்துல பாய் ஒன்று போடுங்க. ஒரு ஆள் தம்பி யாரு தம்பி உங்க கூட? ஏன் விழுந்தாங்க? சரி போடு. சரி, இன்றைக்கு அவங்க விடுதலை ஆயிடுவாங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அலைக்கழிக்கிற இந்த ஆவியே இந்த சரீரத்தை விட்டு நீங்கி போ இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இன்றைக்கு நீங்க உங்களுக்கு ஒரு சாட்சி. இவங்க விழுந்துட்டாங்க தானே, உங்களுக்கு வியாதி ஒன்று இருக்குதாமே, இனிமேல் இவங்க விழுவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். මේ සහෝදරි සිංහල කෙනෙක්ද? සිංහල සහෝදරියද? ඔයාගේ කවුද මල්ලි? නැන්දා. ඊට පස්සේ මෙයා වැටෙන්නේ නැහැ මල්ලි ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ආමෙන්. ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. කාගේ නාමයෙන්ද? යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ආමෙන්. ඔයාලට දන්නේ නැතුව ඇති. ඒ වුණාට අපි ආඥා කරනවාද මින්පසුව මේ වගේ මේ සෙම දාලා වැටෙන්නේ නැහැ. ආමෙන්. ஆமென். மத மாத்திரம் தான். உங்களை மத மாத்தியலுமா தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் இந்த கூட்டத்தை சேர்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. வர்றவங்க அப்படி 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 டட்டுக்கிட்டு உட்காந்துக்கொள்ளுங்க. அம்மா வெறுமையா இருக்க சேரை கொண்டு பின்னுக்கு போட்டுருங்க. கையோட அப்படியே வெத்து சேர் இருக்கு தானே, அது கொண்டு பின்னுக்கு போட்டுருங்க. வர்றவங்க பின்னுக்கு உட்காந்துக்கொள்ளும். அப்படியே ஆயிருக்கு. கொஞ்சம் அமைதியா இருந்து இது வந்து சாட்சியை கேளுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு நேற்று இந்த சகோதரி முன்பதாக கூப்பிட்டு ஜெபிச்சோம், அவங்க சொல்லுவாங்க. இங்க இருக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க. நேற்று செபக்கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இங்க வந்தேன். ஆனா நேற்று வந்து பெரிய பிரச்சனை தான் வந்தேன். இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நேற்று பிரச்சனை என்ன உங்களுக்கு? என்ன என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை. ஆனா இப்ப ஞாபகம் வாழ்க்கையில என்ன தூக்கு போட்டுக்கிட்டீங்களா? வீட்டில் சொன்னாங்க அந்த மாதிரி செஞ்சேன். ஆனா எனக்கு என்ன நடந்தது ஞாபகம் இல்லை. வீட்டிலே சொன்னார்கள் தூக்கி போட்டுக்கொண்டேன்னு சொல்லி. யாருமா உங்களை? யார் வேலை வந்திருக்கவங்க கூட? யாரு? கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் வாங்க, டக்குனு வாங்க, டக்குனு சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஏன்னு கேட்டா பொதுவாய் இப்படியான கூட்டங்களை வச்சு ஜனங்களுக்கு ஜெபிக்கிற போது இவர்கள் மதம் மாட்டுகிறார்கள், குழப்பம் பண்றாங்க. இந்து ஜனங்கள்லாம் வேதத்தை சேர்க்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு யாருக்கும் என்ன வருது உண்டுதான். இங்க பாருங்க, உங்களுக்கு யாருமா இது பேத்தி? என்னமா நடந்தது? உங்களுக்கே தெரியாது. ஆமா, இந்த வகையில கழுத்துல என்ன சரி போட்டுக்குச்சா? என்ன போட்டுக்குச்சு? கயிறு போட்டுக்கிட்டு என்ன நீ காப்பாத்திட்டீங்க? அதுக்கிட்ட கேட்டதுக்கே தெரியாதுங்க. என்ன நினைச்சு அதுக்கே தெரியல. என்ன சொல்றீங்க இப்ப? இது பாருங்களேன். இது நான் கொழும்புல ஜெபிச்சு கொண்டிருந்த நேரத்துல, நான் கொழும்புல இந்த கூட்டத்துக்காக ஜெபிச்சு கொண்டிருந்த கடவுள் சொல்றேன் என்ன கேட்டா, இந்த தோட்டத்திலே ஒரு பிள்ளை தூக்கு போட்டுக் கொள்கிறது. நான் அங்க இருக்கும் போது எனக்கு தெரியும் இந்த காரியம். இது வந்து பெருமை பாராட்ட சொல்லவில்லை. நான் கொழும்புல இருக்கும் போதே இந்த காரியத்தை கடவுள் வெளிப்படுத்தி. அப்ப நான் நினைச்சேன், இங்க போன பிறகு நாங்க அறிவிப்போம், அறிவிச்சு ஜனங்கள் யாரோ அப்படி இருந்தா வர சொல்லுவோம், வர சொல்லி ஜெபிக்க சொல்லுவோம்னு சொல்லி. நான் இங்க வந்த உடனே கேள்விப்பட்டது இப்படி ஒரு பிள்ளை தூக்கு போட்டு போயிட்டு கேட்டா எனக்கு என்னன்னு தெரியல. நான் போட்டுக்கொண்ட காலத்துல எனக்கு என்னமோ ஒரு மாறு இருந்துச்சு. என்னன்னு கேட்டா அதுதான் அசுத்த அந்தகாரத்தின் ஆவி, ஒரு மனுஷனை கொலை செய்கிற ஆவி. உங்களுக்கே தெரியாது. அப்புறம் இப்ப காலத்துல என்ன ஆச்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல வலி. பாத்தீங்களா மாக்காது? இங்க பாருங்க, இந்த பிள்ளை கழுத்தை பாத்தீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவமா இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று இங்க வரும்போதும் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நான் வந்தேன். இங்க வரும்போதும் அப்படிதான். சரியா உங்களுக்கு ஒரு நிதானமா சரியா ஒரு யோசிக்க கூட ஒரு சக்தி ஒண்ணு இல்ல. ஆனா இப்ப நேற்று வந்து ஜெபிச்சு உங்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க செஞ்ச சரியா? அப்படி இப்ப தெரியுது. ஹல்லேலூயா. யாருமே உங்களை இப்படி ஒரு விடுதலையான சூழ்நிலை எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? நேத்து கூட்டத்துக்கு வந்ததுனால. யாரு உங்களை சுகமாக்குனது? இயேசு சுகமாக்குன. அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான். கரங்களை கட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. Thank you. அது வந்து சகோதரி அந்த காரியத்தை நீங்க வந்த பிறகு நான் கேட்டேன், ஆண்டவரே அந்த பிள்ளைதான் செய்து கொண்டது. அதுக்கு பிறகு நான் போயிட்டு சொல்லி என்ன செய்யலாம் தெரிஞ்ச கதையாச்சு என்று கடவுள் திரும்ப சொல்லுகிறார், இல்லை, அந்த பிள்ளை சரீரத்தில் இருந்துதான் அந்த பொல்லாத ஆவி, அந்த ஆவிகள் இன்னொரு பிள்ளையும் போயிட்டு அதே மாதிரி தூக்கு போட்டு கொண்டு சாவு அப்படின்னு சொல்லி ஏவுகிறது.
என்று நேத்து கடவுள் சொன்னது போல திருப்பி நான் கூப்பிட்டு ஒரு பிள்ளை இங்க ஒரு பிள்ளை இருக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு இப்படி நினைவு ஒண்ணு வருது, அடிக்கடி உங்களுக்கு சாக வேண்டும் என்று நினைவு வருகிறது, நீங்க சீக்கிரம் முன்பதா வாங்கன்னு சொல்லி வரவே இல்லை ஒருத்தரும். கடைசியாய் நாங்கள் செபித்து கொண்டு போகிற நேரத்தில் இந்த பிள்ளை முன்பு வந்து பாஸ்டர் கண்ணீர் வடிச்சுக்கணும்னு சொல்லி ஆண்டு பாஸ்டர் கூப்பிட்டீங்களே அது நான் தான், எனக்கு அப்படிதான் நினைவு வருகிறது. ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த பிள்ளையை கேளு. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. நான் ரட்சிக்கப்பட்டு 6 வருடங்கள் ஆகிட்டது. எனினும் என் வாழ்க்கையில கர்த்தரோடு நெருங்கிய தொடர்பு இல்லாதனால அடிக்கடி காரணமே இல்லாம சாத்தான்னா என்னன்னு தெரியாது, சாகணும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னே எனக்கே தெரியாது. அது ஏன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கடவுளோட இல்ல தொடர்பு இல்லாதனால தான். எனினும் நேற்றைய தினத்துல நான் வரக்கூடாதுன்னு நினைத்தாலும் தேவன் என்னை கூட்டி சேர்த்தாரு. இந்த இடத்துல எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி. இப்ப அந்த என்ன வருதா உங்களுக்கு? சாவுமா? என்ன செத்துக்கு போடுது? செத்துடலாமா? அப்ப என்ன செய்யணும்? வாழணும். ஆமென். சாகணும் நினைச்சவங்க வாழணும் நினைக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா.